விஜய் டிவில பண்றதை விட வெளியே பண்றது இல்ல. விஜய் டிவில பண்றதால தான் வெளியே நிறைய பாட்டு கேட்பேன். ஓகே. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் 1 இயர் படித்தேன். அப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 hours எனக்கு ட்ராவல் பஸ்ஸில். அந்த பஸ்ஸில் வந்து எஃப்எம் ரேடியோ நிறைய கேட்பேன். எல்லா பாட்டும் எந்த ஒரு பாட்டுமே வந்து இதுதான் பெஸ்ட்டு இதுதான் ஒஸ்ட் அப்படின்னு எதுவுமே பிரிக்க முடியாது. எல்லா பாட்டுமே ஏதோ ஒரு டைமில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம். அதனால் எல்லா கம்போசர்ஸும் எனக்கு பிடிக்கும். ஆரம்ப காலங்களில் தப்பு பண்ணது மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பண்ணது உண்டு. ஸோ ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் தான் நான் கற்றுக்குறோம். நான் மாக்கப் பண்ணணும்னு அடிக்கடி கலாய்ப்பாரு. அதுதான் யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்ட பாட்டை போட்டு நீ வந்து அதை வச்சு நீ வந்து இது பண்ணிடுற என்னென்ன பண்ணுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி NN Air Travel Partner Private Limited 33A 1 W சில்வா மாவத்தை கொழும்பு. Pandori brings the fire. DJ Black கூட பேசலாம். ஹலோ Black, வெல்கம் டு ஸ்ரீலங்கா. நன்றி. அடிக்கடி ஸ்ரீலங்கா வந்து போறீங்க. இப்ப நம்ம வரக்கூடாதுன்றீங்களா? இல்ல, நம்ம ஊர் ஆளாவே மாறிட்டீங்க. ஆமா ப்ரோ. How do you feel? எப்படி நீ கூட இமிகிரேஷன்ல என்ன பண்ணாங்கன்னா உள்ள நுழையும் போது மொத்த 3 பேரை அனுப்பிச்சிட்டாங்க. என்ன மட்டும் ரொம்ப நேரம் நிக்க வச்சிட்டாங்க. ஏன்னா இல்ல உங்க நேம் வந்து ஸ்ரீலங்கன் நேம் மாதிரி இருக்கு, பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட்டா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா செக் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. இல்ல அதான் நான் ஆரம்பத்துல நினைச்சேன் உங்களை எஸ்கேன்னு கூப்பிடவா இல்ல டிஜே பிளாக்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒரு பெர்மிஷன் எடுத்துக்கலாம்னு இருந்தேன். டிஜே பிளாக் தான. ஆமா, இல்ல உங்களோட பேர் வந்திருக்குல்ல எஸ்கேஎஸ் வந்து சுதன் குமார் சுருக்கி எஸ்கே. ஆமா, அதனால எஸ்கேன்னு சொன்னேன். சிவகார்த்திகேயன் இல்ல, இனி எஸ்கேன்னா நம்ம அப்படி எல்லாம் பிரச்சனை வேணாம். நம்ம வந்து டிஜே பிளாக் தான் நம்ம பேரு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ விஜய் டிவில ஷோ பண்றதை விட உலகம் பூரா இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப பிரபலம் இப்போ டிஜே பிளாக் தான். அந்த டிஜே பிளாக்ன்ற வைப்ல தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி எல்லாமே பேசிக்கிறாங்க. விஜய் டிவில பண்றதை விட வெளியே பண்றது இல்ல. விஜய் டிவில பண்றதால தான் வெளியே. அதனால இங்கேயும் பண்றேன், அங்கேயும் வந்து என்ன சொல்றது 2 பக்கமே போயிட்டு இருக்கு. ஷோஸும் போயிட்டு இருக்கு, அதே டைம்ல வந்து கான்சர்ட்ஸு அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நம்ம தனியாக நம்ம பண்ணுற ப்ரைவேட் ஷோஸும் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. எப்படி எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு? அதாவது ஒரு டிவி அப்படின்னு சொன்னாலே ஒரு ஷூட், அதில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பட் கான்சர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டமான ஆடியன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. எது கூட என்கேஜ்மெண்ட்? இல்லை, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். இப்போ வந்து நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம். 4 பேர் அந்த மாதிரி தான். இது நம்ம ஷூட் பண்ணுறோம், ஆனால் உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஆடியன்ஸை கவர் பண்ணுறோம். இங்கே உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் போயிட்டு அங்கே இருக்கிற லைவாக நம்ம மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ். அப்படி தான் இது டெலிவிஷன் மூலமா வந்து நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணுறோம், இது நேராக போய் என்டர்டெயின் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். சூப்பர். டிஜே பிளாக்கோட பேச போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு எனக்கு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, டிஜே பிளாக்கிட்ட போய் கேளுங்க எப்படி இந்த டைமிங்லாம் நீங்கள் வந்து இந்த கவுண்டர் போடுறீங்க, அதுவும் கவுண்டரை விட சாங்கை வச்சே கவுண்டர் கொடுத்து வர நம்ம பிளாக் அப்படின்னு சொல்லி எப்படி ஹவு இஸ் பாசிபிள்? எவ்வளோ ட்ராக்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி என்ன பேசிக்காக நிறைய பாட்டு கேட்பேன். ஓகே. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் 1 இயர் படித்தேன். அப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 hours எனக்கு ட்ராவல் பஸ்ஸில். ஸோ அந்த பஸ்ஸில் வந்து எஃப்எம் ரேடியோ நிறைய கேட்பேன். அண்ட் வந்து நான் இருந்தது வந்து நார்த் சென்னை. ஸோ சென்னையிலேயே வந்து வட சென்னை தான் நம்ம ஏரியா. ஸோ நம்ம ஏரியாவில் வந்து அந்த லவுட் ஸ்பீக்கர் கல்ச்சர்ன்றது எல்லாத்துலேயும் இருக்கும். எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அதையும் பாட்டெல்லாம் போட்டு லவுட் ஸ்பீக்கரை வச்சு போடுவாங்க. இல்லை ஏதாவது கல்யாணம்னாலும் அதுவும் பாட்டு போடுவாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம ஏரியாவில் வந்து ஒரே செலிப்ரேஷனாக இருக்கும், பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நிறைய பாட்டுகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அண்ட் வந்து இப்போது ஒர்க் வந்ததுக்கப்புறம் நிறைய பாடல்கள் வர அப்போ அந்தந்த டைமில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபேவரட்டான மியூசிஷியன்னா யாரை சொல்லுவீங்க? அப்படின்னு கிடையாது, நம்ம எல்லாரும் போடுற பாட்டையும் யூஸ் பண்ணி நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கோம். அவங்க போட்டதால் தான். ஆமாம். ஸோ வந்து எல்லா பாட்டும் எந்த ஒரு பாட்டுமே வந்து இதுதான் பெஸ்ட்டு இதுதான் ஒஸ்ட் அப்படின்னு எதுவுமே பிரிக்க முடியாது. எல்லா பாட்டுமே ஏதோ ஒரு டைமில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம். அதனால் எல்லா கம்போசர்ஸும் எனக்கு பிடிக்கும். அதில் வந்து சில பேரை நேரில் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. அதெல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்ப. அண்ட் சில பேரை கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். இப்போ தமிழான கூடலாம் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கான்செப்ட் போகிறோன்ற போது அவங்களோட எல்லாரோட மியூசிக்கும் கேட்கும்போது சந்தோஷம். அண்ட் கூட இன்னொரு சந்தோஷம் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஆமாம், ஹிப்ஹாப் தமிழா கான்செப்ட்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் வந்து திடீரென எப்போவும் சொல்லியிருந்தாரு ஒரு ஷோ பண்ணலாம் பிளாக் அப்படின்னு சொல்லி, திடீரென கால் வந்துச்சு போகலாம்னு சொல்லி, எப்படி அது அந்த இன்ட்ரோடக்ஷன்? அது ஜென்ரலாக எப்போவுமே வந்து அவர்கிட்ட ஒரு என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் இன்ட்ரோ ஆனதுலேருந்து அதுக்கடுத்து எந்த ஷோ வந்தாலும் அவர் வந்து ஒன்று நான் போயிட்டு கன்சோலில் இருந்தால் கூட பிளாக் கூப்பிடுங்க பார்த்துருமா ஆச்சுன்னு வருவார். இல்லைன்னா அவரே நடந்து கூட சில டைம்ஸ் கன்சோலுக்கெல்லாம் வந்திருக்காரு. ஸோ எப்போ பார்த்தாலும் விஷ் பண்ணிட்டு போவார். அவர் என் கூட ஒர்க் பண்ண கூப்பிட்றாருலாம் தாண்டி எப்போ வந்தாலும் நேரில் பார்த்து பேசுவார். நம்ம ஒர்க்கை வந்து அவர் வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவார்.
ஸோ அப்படி இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் போயிட்டுருக்கு, ஓகே கான்சர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுற, இந்த மாதிரி ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக இப்படி கேட்டார். திடீர்னு பார்த்தா கான்சர்ட் பண்ணுறேன், அதில் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க டீமில் வந்து கால் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போது வந்து நிறைய ஃபர்ஸ்ட் லெக் வந்து ஹிப்ஹாப் தமிழோட வேர்ல்டு டூர் முடிச்சிட்டோம். ஸோ டிஜே பிளாக் அப்படின்னு சொன்னாலே செம்மையாக வைப் பண்ணுவார், நல்ல சாங் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் டிஜே பிளாக்குன்னு சொல்லி ஒரு வேறு லெவல் ஒரு ஒரு ஃபீல் இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி நீங்கள் தாங்கிக்கிறீங்க? இதில் ப்ரெஷர் கிடையாது, ப்ளஷர் தான். ஓகேங்களா, நம்மளும் அந்த டைமில் பாட்டை கேட்டுட்டு மற்றவங்களே ஆட வைக்கிறோன்றது நம்ம ஒரு அது செம்ம ஒரு ஜாலியான வேலை இல்லையா. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து டென்ஷன் போது மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. அப்போ வந்து ஒருத்தங்க அந்த டைமில் இருக்கிற டென்ஷன்லாம் மறந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்கு வராங்க, ஒரு ஈவெண்ட்டுக்கு வராங்கன்னா அந்த டைமில் அவங்களுக்கும் நம்ம வந்து அந்த வைபை கொடுக்குறோம். அட் த சேம் டைம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த மியூசிக்கில் இருக்கிறதால நம்மளுமே அந்த வேலையில் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் மறந்துட்டு நம்மளை ஒர்க் பண்ணுறதால அந்த மியூசிக் நம்மளுமே ஹீல் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி. ஆமாம், இல்லை சில நேரங்களில் நீங்கள் டிஜே பண்ணும்போது சில மக்கள் போரிங்காக ஃபீல் பண்ணுவாங்க தானே. சம்டைம்ஸ் சில பாடல்கள் பிடிக்கலன்னா இல்லை நான் போரிங்காக ஃபீல் பண்ணும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க? இப்போ நான் கூட இப்போ உங்களோட இன்டர்வியூ பண்ணிட்டுருக்கேன், ஏதாவது நான் வந்து அப்செட் ஏதாவது கொஷின் கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரி எனக்கு வழியாக பதில் சொல்லணும்னா ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன்ல, அதை எப்படி நீங்கள் சமாளிச்சுட்டு வெளில வருவீங்க? அது எப்படின்னா அதுதான் வந்து நம்மளோட வேலை. ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸை பார்க்கணும். ஒவ்வொரு நாள் வந்து உங்கள் கூட பேசுகிறேன்னா நாளைக்கு வேறு யாரு கூட நான் பேசலாம். அப்படி வந்து ஒரே ஆள்கள் இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்களுக்கு ஸ்வீட்டே சுத்தமாக பிடிக்காது. அப்போ நம்ம வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி ஃபுட்டை மாற்றுறோமோ அந்த மாதிரி தான் வந்து மியூசிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த மியூசிக் பிடிக்காது, வேறு பிடிக்கும் அப்படின்னு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி க்ரௌடுக்கு வைபுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாற்றுவோம். ஆரம்ப காலங்களில் தப்பு பண்ணது மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பண்ணது உண்டு. ஸோ ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் தான் நான் கற்றுக்குறோம். ஒரு ஷோவில் போய் ஏதாவது ஹெவியாக உங்களை பாதித்த மிஸ்டேக்னா என்ன சொல்லுவீங்க? அப்படின்னா எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை, பட் ஆனால் சில க்ரௌட்ல பண்ணவே கூடாதுடா இந்த டிஜே பிளாக் இது வந்து வேணாம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்று இருக்குமில்ல அந்த மாதிரியா? அந்த மாதிரினா ஆரம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து எல்லாமே காமனாக டான்ஸ் மியூசிக்னு எடுத்துப்போம். ஆனால் சிலதெல்லாம் வந்து சில வேர்ட்ஸ் வந்து அதில் அஃபென்சிவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது இது வந்து தப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். சில வெட்டிங்ஸ்லாம் போகும்போது சில சாங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவேன். எதர் அது பயங்கர போட்டால் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு கூட தெரியும், ஆனால் அது சில பேர் அஃபெண்ட் ஆவாங்க அந்த மியூசிக்னால. அதனால் சில பாட்டு அஃபென்சிவான வேர்ட்ஸ் இருக்குது, சில பாட்டுலாம் அடுத்தடுத்து இதில் வந்து நானி இங்கே வாங்க இங்கே வாங்க சரி வாங்க ஜி அவங்க ஹாய் சொல்லிட்டு போங்க. அவர் வரமாட்டார். அவர் வந்து எப்பவுமே எப்படி இப்போ இவனை அவாய்ட் பண்ணுறான்ல அந்த மாதிரி விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து கற்றுக்கிறது தான். மிஸ்டேக்ஸ்ல இருந்தால் நான் கற்றுக்க முடியும். ஸோ நம்ம டிஜே பிளாக் வந்து விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் சூப்பர் சிங்கரோட இருக்கக்கூடிய அந்த பாண்டே வந்து தனியான ஒரு ஃபீல். எப்படி அந்த பாண்ட் செட் ஆகுது? தொடர்ந்து சூப்பர் சிங்கர்லேயே பயணம் பண்ணுவீங்களா இல்லைன்னா வேறு ஏதாவது? நம்ம நிறைய ஷோஸ் பண்ணுறோம். நிறைய ஷோஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியாமோ அந்த ஷோஸில் பண்ணுற ஷோஸ்லாம் சூப்பர் சிங்கர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து விரும்பி பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு மியூசிக்கல் ஷோனா அது வந்து சூப்பர் சிங்கர் தான். ஸோ அதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம் தான். சூப்பர் சிங்கர் இருந்ததால் தான் நம்ம வந்து மியூசிக்கில் இருக்கிற பெரிய லெஜண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு இல்லை அவங்க நம்ம ஒர்க்கை அவங்க பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸோ பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான சான்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்த ஸ்பேஸ் வந்து சூப்பர் சிங்கர் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு லெகசியான ஒரு ஷோவில் நான் ஒர்க் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு ஆடியன்ஸை நான் வீட்டிலேருந்து பார்த்த ஷோ, அதில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்து நம்மளோட ஒர்க்கை மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமாக இந்த சூப்பர் சிங்கரில் நிறைய சாங்ஸில் நீங்கள் வந்து கவுண்டர் கொடுத்துருப்பீங்க தானே. அப்படி சாங்ஸில் கவுண்டர் கொடுக்கும்போது நிறைய சூப்பர் சிங்கருக்கு நிறைய லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிருக்காங்க. ரஹ்மான்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது அப்ரிஷியேஷன் கிடைச்சதா? வேற லெவலில் பண்ணிட்டேன், நான் கூட இப்படி பண்ணல, நீ வேற லெவலில் பண்ணிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு கம்ப்ளிமெண்ட்ரி ஏதாவது கிடைச்சதாங்க? அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. மாக்கா பண்ணோன்னா அடிக்கடி கலாய்ப்பாரு. அதுதான் யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்ட பாட்டை போட்டு நீ வந்து அதை வச்சு நீ வந்து இது பண்ணிடுற என்னென்ன பண்ணுறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி வர எல்லா கெஸ்ட்டுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. தனியாக கூப்பிட்டு நம்மளை அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இருக்காங்க. நம்ம ஒரு சின்ன டெக்னீஷியன் ஒரு சேனலில்.
நம்மளை கூப்பிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷ் பண்ணவங்கலாம் உண்டு. ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு டைரக்டர் வந்து மீட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூப்பிட்டு ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கூட்டத்தில் இருந்தார். நான் ஒரு படத்தோட ப்ரிவியூஸ்க்காக போயிருந்தேன். அப்போ அவரை மீட் பண்ணேன். அவர் வந்துட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் டிஜே பிளாக் தானே அப்படின்னு. ஆமாம் சார், ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்கள் படத்தில் ஒரு சாங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க உங்களோட ஷோவில். அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து இன்னும் ட்ரெண்டிங் ஆச்சு. அந்த பாட்டு இன்றைக்கி இவ்வளோ வியூஸ் போயிருக்கு அந்த பாட்டு, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவர் சொன்னார். சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது அவர் சொல்கிறதுல எந்த அளவுக்கு அதில் வந்து அந்த என்ன சொல்கிறது, குக் வித் கோமாளியில் யூஸ் பண்ணியிருந்தோம் அந்த பாட்டை. அதுக்கு புகழுக்கு வரும்போது அது புகழுக்கு யூஸ் பண்ணதால் அந்த பாட்டு இன்னமும் ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி அது எல்லாமே சேர்ந்தது. அதில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கிறாங்கன்னு அவர் ஃபீல் பண்ணி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது, அக்னாலேஜ் பண்ணும்போது அது வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாடல்கள் வந்து ரேடியோவில் நம்மளை போல் ஆர்ஜிஎஸ் ப்ளே பண்ணணும்னு இல்லை, ரேடியோவில் டிவிலெலாம் பார்க்க வேண்டியது இல்லை, டிக்டாக்ல போனாலே அது ஹிட் ஆகிடும். ஆனால் இப்போ டிஜே பிளாக் போட்டாருன்னு சொன்னால் அந்த பாடல் ட்ரெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. ஒரு பாட்டு ட்ரெண்டாக இருக்குது, அதனால தான் நம்ம பார்வைக்கும் அது வருது. இல்லைனா ஒரு பாட்டு வந்து அது என்ன சொல்கிறது, அது வந்து பாட்டு தான் தீர்மானிக்குது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதா இல்லைன்னா அந்த பாட்டு போய் மக்களை எவ்வளோ சேருதுன்றது ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கு ஒரு சின்ன டூலாக ஏதோ ஒரு வகையில் நம்ம அங்கே இருக்கோன்றது சந்தோஷம். சரி, இந்த வளர்ந்து வருகின்ற டிஜேஸுக்கு உங்களை போல டிஜே பிளாக் வந்து நிறைய பேர் வந்து ரோல் மாடலாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? டிஜே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க்கு. அது வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அதை உள்ளேருந்து பார்க்கும்போது தான் அது வந்து கஷ்டமான வேலை தான். ஆனால் கஷ்டமான வேலையை தாண்டி கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக பண்ண வேண்டிய ஒர்க்கு. அதை வந்து கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணி அதை வந்து நிறைய மியூசிக் கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய மியூசிக் கேட்கணும். அப்படி கேட்டோம்னாலே நமக்கு வந்து டிஜேயிங் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேங்களா? அது குறிப்பாக தமிழ் மியூசிக் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து நிறைய பாட்டு கேட்கணும். ஏன்னா இங்கிலீஷ் மியூசிக்கை தாண்டி தமிழ் மியூசிக் வந்து ரொம்ப நிறைய டைம் சிக்னேச்சர்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ் உள்ள ஒரு மியூசிக்னா தமிழ் மியூசிக். ஸோ பண்ணும்போது நிறைய பாட்டு கேட்டாலே நம்ம எல்லாருமே டிஜே ஆகிடலாம். ஆமாம், தமிழ் மியூசிக்கில் டிஜே பண்ண ஆசை இல்லை ஹிந்தி இங்கிலீஷ் எது பெட்டர்? தமிழ் தான். தமிழ் நம்ம தான். ஆமாம், டிஜே பிளாக் நம்ம நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருமையோடு சொல்லலாம். காரணம் அடிக்கடி ஸ்ரீலங்கா வந்து போகிற டிஜே பிளாக். போன மாதம் ட்ரிங்கோனமல் போனேன். ஆமாம், அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம கொல்லம்போ வந்தேன். அது ரேண்டமாக நம்ம வந்து அடிக்கடி எப்படியும் சுற்றிட்டு. அதனால் நானே யாராவது சஜஸ்ட் பண்ணோன்னா வாங்க ஃப்ரீயாக இருக்கீங்களா ஸ்ரீலங்கா அப்படின்னு தான் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ரீலங்காவில் பிடிச்ச இடம் எது? எனக்கு எல்லா இடமும் பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து நான் மேக்ஸிமம் வர்றது கொலம்போவில் தான் இருப்பேன். இப்போ வந்து ட்ரிங்கோ போயிருந்தேன். ரொம்ப சூப்பரான ஊர், ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து நிறைய பேருக்கு இப்போ சஜஸ்டும் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் அதான் சொன்னேன், ட்ரிங்கோன்னு ஒரு ஊர் இருக்குது, சூப்பராக இருக்குது, போயிட்டு விசிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆமாம், அடுத்தது நானும் ஒரு 2 நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணி, லாஸ்ட் டைம் ஒரு 2 நாள் தான் இருந்தேன், இன்னும் ஒரு 1 வீக் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ட்ரிங்கோ பார்க்கும் பீச். ஓகே, ட்ரிங்கோக்கு செம ப்ரமோஷன். ஆமாம், பாருங்க யாரோ ஒரு டாக் கூட கத்துது. சரத்தனை தான் வந்து நாளைக்கு ஷோக்காக அந்த வாய்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஆமாம், சரத் அவர் வந்து இதுலேயே இருக்காரு, அப்படியே ஜலஞ்சன் அப்படியே காட்டியிருக்காரு. சரத் வந்து ஃபுல் கேமராவிலேயே ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஓகே, சரத்தோட நாங்கள் பேச போகிறோம். அவர் வந்து முதல்வன் படத்தில் வடிவேல் சார் இருப்பார்ல கேமராமேனா, அப்படியே வாங்க சரத்தோட அந்த கெட்டப் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வாங்க ப்ரோ, வாங்க உட்காருங்க. சரி, ஓகே, சரத்தை நான் உட்கார வைப்பேன். வாங்க 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 வாங்க. சரத், ட்ரிங்கோ போயிருக்கியா? ட்ரிங்கோ போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் மைக் போடணும். ஆனா மைக் மைக் வந்து என் வாய்ஸ்லாம் தெரியல. நான் வந்து தூரமா வந்து பேசினோட என் வாய்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. சரத் தான் பேசுறாரு. ஆமா, இவர் பாருங்க பிளாக் எவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆனா இவர் எல்லாருமே மொட்டை சரத்தான்னு சொல்லி கேட்க வலிக்கிட்டாங்க. ஆனா முடி வந்ததுக்கு அப்புறம் அடையாளம் தெரியல. ஆமா, என் வீட்டுக்கு அடையாளம் தெரியல. வெளில திட்டுறாங்க 2 நாளா. ஆனா ஃபேஸ் ஐடில போன் வாங்கியிருக்காரு. ஃபேஸ் ஐடி டிடெக்ட் ஆக மாட்டேது, லாக் ஆயிடுச்சு. அப்புறம் ஆப்பிள் போய் மாத்திட்டு வந்தேன். பாத்துட்டு அது தெரியல. நான் பாஸ்போர்ட் பாத்துக்கவே இல்லைங்க. ஓகே, ஸ்ரீலங்கால என்ன விடவே இல்லை. ஏன் மொட்டையில இருந்தல்ல அப்ப எடுத்தது. ஓ, இப்ப முடி வளர்ந்துட்டு அவங்க வந்து மொட்டை வச்சுறாங்க. ஆனா இந்த மாதிரி நகைச்சுவை நாளைக்கு ஷோல இருக்காது. ஓகே, சோ குக் வித் கோமாளி அண்ட் இன்னும் நிறைய ஷோஸ் மூலமாக நகைச்சுவை அப்படின்னு சொன்னாலே அப்படியே கலக்கெல்லாம் அள்ளி விசுக்கக்கூடியவர் தான் நம்ம
அப்படி எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அப்படிதான் மக்கள் நகைச்சுவை பேசிக்கிறாங்க. நகைச்சுவை நான் ஆமா, பண்ணிருக்கேன். நகைச்சுவை. அவர் வந்து நடிகர் திலகம் மாதிரி. நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ சரத் இவர் சரத்தண்ணா வரணும்னா இவருக்கு ஒரு கவுண்டர் மியூசிக் என்ன கொடுப்பீங்க யாரு இவருக்கு? அண்ணன்லாம் எதுவும் டச் அவன் பண்ண வந்து நான் வரும்போது கவுண்டர் கொடுக்க மாட்டான். வரா, பாட்டு வரா. வரைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. ஆ? எனக்கு ஒரு ஒரு பாட்டு ஃபேமிலி இருக்கு. சாங் மாதிரி ஒரு சாங் இருக்கு. ஆமா. ஏமோன் படத்துல சிட்டுக்கு சிட்டுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது சிட்டுக்கு 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 சிட்டுக்குன்னா அண்ணன் வராரு. ம். அண்ணனோட என்ட்ரினா அந்த பாட்டு போடுவேன். நல்ல. அது பழைய வரலாறுலாம் இருக்கு. மாசா ஒரு என்ட்ரி சாங் கூட போடுவான். திடீர்னு கிட்ட வரும்போது சிட்டுக்கு சிட்டுக்கு சிட்டுக்குன்னு ஒரு பாட்டு போடுவான். இல்லன்னா இப்ப போறேன்னா யாருடா அந்த பையன், நான் தான் அந்த பையன் சொல்லி அந்த பாட்டு போடுறேன். சரி, நானே ஓகே. போட்டு பாப்பா அடுத்த சீசன் வரட்டும். ஆமா, அது சரத்தண்ணன் சொன்னாலே மொட்டை ராஜேந்திரர் அவரோட வாய்ஸ் தான் பயங்கரமா வரும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆமா. பட் ஆனா அதை மாத்தி வந்து பயங்கர நிறைய கெட்டப்ஸ் நம்ம குக் வித் குமாரில பாத்தீங்கன்னா ஒரு உழைப்பாளி அவார்ட்லாம் ஆமா, ஆமா, வாங்கினாங்க. நிறைய அவ்வளோ ஹார்ட் நிறைய, ஒர்க் பண்ணி நிறைய கெட்டப்லாம் வந்து பண்ணி நிறைய வேரியேஷன் ஆக்டிங்லாம் பண்ணி and அதை விட இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தாலே தெரியும் பயங்கர ஹேண்ட்ஸம் ஆயிட்டாரு. ஜிம்மெல்லாம் பாத்தீங்கன்னா ஜிம் நாங்க ஒரே ஜிம் பாடி பில்டர் மாதிரி இருப்பாரு. நாங்க ஒரே ஜிம். வா ஓகே 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 சூப்பர். இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா சரத்தண்ணாவோட இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய ஃபேஷன் அதான் அவரு ஷூட் எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆமா அவர் வந்து அவருடைய நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம்ல சரத்னா மொட்டை ராஜேந்திரன் அதை உடைச்சி என்னால் ஆக்டிங்கும் வரும், நான் நிறைய கேரக்டர்ஸ் என்னால் பண்ண முடியும். அண்ட் வந்து இப்போ பார்த்தா ஃபிட்னஸ் எல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வேறு சில ரோல்ஸ்க்காக அண்ணா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு ரோல் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஓகே அது மாதிரி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அதை ப்ரிப்பேர்டாக இருக்காரு. ஸோ அது வந்து இது காமெடியாக சொல்ல நல்ல ஒரு இதுவாக கரெக்ட். அண்ணனை பார்த்தா நானே இந்த ஜிம்ல ஜாயின் பண்ணேன். சூப்பர். ஸோ அண்ணன் கூட நாங்க என்ன பேசலாம், அவர் நாங்கள் உட்கார வச்சுட்டு நான் போய் உங்களுக்கு சாப்பிட்டு தேங்க்யூ பண்ண போறோம். ரொம்ப நன்றி டிஜே பிளாக். தொடர்ந்து எங்க கூட நம்ம ஸ்ரீலங்கா மக்களோட எப்பவுமே இணைஞ்சிருங்க. அடிக்கடி ஸ்ரீலங்கா வாங்க. தேங்க்யூ. வர அடுத்து இன்னும் நுவரேலியா பார்க்கணும், ஹட்டன் பார்க்கணும், அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் பக்கத்துல பார்க்கணும். பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. அட்டன்லாம் சூப்பரா இருக்கும். என்னதுன்னா மட்டனா அட்டன் அந்த மாதிரி நகைச்சுவை பண்றாரு. அட்டன் ஹட்டனு நுவரேலியா இதெல்லாம் வந்து நான் அடுத்து என்னோட பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே வந்து ஸ்ரீலங்கால வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் தான். அப்படியா? அப்படியா? என்னோட பாஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் சீரியஸ் ஸ்ரீலங்கா தான். எனக்கு அதே தான். ஏய் சேம் பின்ஸ்டா சூப்பரா ஸ்ரீலங்கா. நீ நானு மாக்கா பண்ண அப்புறம் பிளாக் பிளாக்ன்ற இது தீனா குரேஷி புகழ் எல்லாருமே வந்து ஸ்ரீலங்கா தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் அதாவது பாஸ்போர்ட்ல ஸ்ரீலங்கா வந்து உத்தர கொடுத்துட்டோம்னா ஒரு 4-5 பாஸ்போர்ட் வாங்கிடுவோம். அவ்வளோ ஃபுல் ஆயிடுது. இப்போ நான் அதிகமாக வந்து பாஸ்போர்ட் 2வது பாஸ்போர்ட் சரி அண்ணன் வந்து இப்போ இதை பார்த்துட்டு ஸ்ரீலங்கா டூரிசம்ல இருந்து அண்ணனை கூப்பிட்டு ஒரு ambassador ஆக்கி அவ்வளோ விட்டாரு. பண்ணுவாங்க. So, DJ Black, ரொம்ப நன்றி எங்களோட இணைந்து கொண்டமைக்கு. தேங்க்யூ. நன்றி எல்லாருக்குமே நன்றி. Saxi TV. Experience revolutionized digital TV.